இன்றைக்கி ஒரு 7 வகையான காய் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம். சிவப்பு பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய். சிறுகிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃப்ரெஷ் மொச்சை பயிறு கிடச்சா கூட இதோடு சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது பொங்கல் அன்னைக்கு செய்கிற ஒரு ஸ்பெஷலான குழம்பு. ஒரு கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 1 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு, 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. 2 ஸ்பூன் வெல்லம், 1/2 கப்பு புளி தண்ணி, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியிலேருந்து கரைச்சது, நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு புளி காரம் சேர்த்த பிறகு 1லிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.